வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன டாபிக்? மரியாதை. மரியாதை ஒன்று கேட்டு வாங்கக்கூடாதுங்க, தானாக வர்றது தான். எப்படிங்க தானாக வரும்? ஆமாம், முன்னோர்கள்லாம் பாருங்கள், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசுவாங்க, மீதி இடத்துல சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை சால்வ் பண்ணுறது பெரியவங்க வந்து சைலண்ட்டாக இருந்துருவாங்க. சின்னவங்களாக இருந்தால் சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. அப்படின்னா சொல்லுங்கன்னா, நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் மதிக்க மாட்டேன்னு கேட்டுட்டாருன்னா பெரியவங்க, இவங்க பெரியவங்கள மதிக்கலைன்னு அர்த்தம். அதனால் பெரியவங்க வந்து சரி சண்டை தானே போட்டு அவங்களே ஓயிட்டோம் வந்து உணர்ந்தாங்கன்னா அவங்க திருந்தட்டும். அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நாம் திருத்துறதுக்கு நம்ம ஞானி கிடையாதுன்னு அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை மதிக்கலை, போகல, வரல அப்படின்னுவாங்க. மதிப்பு வந்து தானே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. இன்றைக்கி காசு கொடுத்தா ஒன்றை வந்து மதிப்பாங்க, காசு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்வாங்க. அது ஒரு மதிப்பு. மறுநாளே ஒரு 4 நாள் பொறுத்தோ ஒரு மாதம் பொறுத்தோ அவங்க திரும்பி வந்து ஏதாவது கேட்குறாங்க, பொருள் கேட்குறேன்னு இல்லைண்ணா, ஆமாம் அன்றைக்கி அவள் கொடுத்தா இன்றைக்கி பாரு அப்படின்னு அந்த மரியாதை அன்றைக்கே குறைஞ்சிட்டு தான். அதுக்கு தான் சொல்கிறேன், கொடுக்குறதும் வாங்குகிறதும் அளவோடு இருக்கணும். பேசும்போதும் உங்களோட குறைகளை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். கணவரை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடுகிறீர்கள். உதாரணம் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவங்க வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு கஷ்டப்படுவா. ஏன்டி நீ எல்லா வேலையும் செய்கிற, எல்லாருக்கும் இது போய் ஹெல்ப் பண்ணுற, அப்புறம் ஏன்டி ஒன்று மதிக்கணும், அதுதான் நீ எனக்கே தெரியல பாருங்க. ஆமாம், நீ செய்யறது போய் பக்கத்து வீட்டில் யார்கிட்டயே சொல்லிக்கிறியா? ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுவேன். இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டே பக்கத்தில் யாருடைய இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவங்க பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு. அப்போ உன்னோட வீக்னஸ் புரிஞ்சு கொண்டார்கள். எப்படி என்றால் நீ இப்படி தான் இருக்கிறாய் என்று. அப்போ அந்த வீட்டில் உனக்கு மதிப்பில்லை அப்படின்னும் போது இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க. அப்போ எல்லோரும் பார்க்க சொல்ல வந்துட்டாப்பா, அது யாரும் சேர்ன்றதில்லை, நம்ம இந்த இடத்துல உட்காந்துடலாம், அவங்க அங்கே உட்காட்டுறோன்ற ஒரு மதிப்பு இடம். ஃபஸ்ட்டு இடத்த மதிப்பு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அப்புறம் நகை போட்டுக்கிட்டோ ஒரு இது பண்ணுறதா பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, பாருங்க நான் இது மாதிரி தான் இருக்கிறேன். முதல்ல நான் சொல்லட்டுமா, முதல்ல உங்கள் வீட்டு மாமியாரை பற்றியோ நாத்தனாரை பற்றியோ இல்லை கணவரை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ யாரிடமும் எதுவும் சொல்லாது. உனக்கு வந்து பிரபஞ்சம் இவ்வளோ தான், நீ பிறந்தபோதே எழுதிட்டான், இதை இந்த டேட்டில் அனுபவிக்க வேண்டும் என்று. அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, வேறு எதுவுமே நீ சொல்லாத அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி பார்த்தோன்னே அவங்க இத்தனை நாள் பேசுகிறவங்களாம் இன்னும் இத்தனை நாள் பேசுகிற போனால் கூட சைலண்ட்டாக இருக்கிறாள் அப்படின்னு. ஒரு நாள் அவங்கன்னா கேட்டே விட்டாங்க, என்னம்மா நீ முன்ன எப்படிலாம் பேசுனேன்? இல்லைங்க, இப்போ நான் எல்லோரை பற்றி தெரிஞ்சுக்கினேன், இனி நாங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை, என் வாயில் தானே நான் கேட்டுட்டேன், அதனால இனி சொல்ல மாட்டேங்க, யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் சொல்கிறது உடனே கேட்டுக்கிறேன்னு. அப்போ அவங்க எதை வச்சு பேசுவாங்க? நீ சொல்கிறத வச்சு தானே மற்ற கூட போய் சொல்கிறதுக்கு பேசுவாங்க. இப்போ அந்த பேச்சு இடம் இல்லைல்ல. அப்போ நீங்கள் தெரிஞ்சுட்டல பிறகு அதை வந்து சொல்கிறான், கரெக்ட் தான், நீ சொன்னதை ஃபாலோ பண்ண, நான் சொல்லலைவா, முன்னோர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் தவிர அதில் நானும் அனுபவித்தேன். இப்போ என்ன பண்ணுறவங்க, உங்களோட பேசுகிற வந்து நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்ற. அப்போ சப்போஸ் அவங்க பேச வரும், நெகட்டிவாக பேச வரும்போது இல்லைங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு உள்ளே போயிட்டுங்களா. அப்போ அவங்க நம்மளை மதிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ முதல்ல அந்த இடத்துல கட்டாது, அப்புறம் பேசுறது. அப்போ அந்த பதிவு உனக்கு வராது இருக்குமா? அப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. இப்போ அது மாதிரி அவள் போய் எல்லார்ட்டும் சொல்லுவாள், அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மாற்றம் வரும். இறைவன் என்ன மதிக்கிறான், எனக்கு அது போதும், நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கினாலும். அப்போ எதிர் வீட்டில் வந்து அவங்க ரொம்ப வசதி, எப்போ பார்த்து எவ்வளோ தான் பேசுவாள், அவங்க பேசாது இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ண, நீ பேசாதடி அப்படின்னு பார்த்தா தினம் பார்ப்பாங்களாம், பேச மாட்டாங்களாம். அப்போ அவங்களே வந்து என்னப்பா இப்போலாம் பேசுறதே இல்லைன்னு. இல்லைப்பா எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குதுன்னு உள்ள போயிட்டாங்க. இப்போ இவங்க போட தானாக மதிப்பு தேடி வருது இல்லை. இப்போ இவங்க பேசும்போதே அவங்க மதிக்கலை. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் ஓரளவுக்கு பேசுங்க, எது தேவையோ அது மட்டும் பேசுங்க, குறைகளை மட்டும் பேசாதீங்க. முதல் புற சொல்கிறது அவங்க வந்தால் கூட நீங்கள் அதை காதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்ட் ஆகுறீங்க, மௌனமாக இருங்க, மௌனம்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சைலண்ட். உன் வேலை முடிஞ்சால் வேலை சைலண்ட்டு, உனக்குள்ளே திறமையை வெளிக்கொண்டு வா. அப்போ அவங்க கூட பேசினா தானே எல்லாத்தையும் இழந்துடுறீங்க. உனக்குள்ளே என்னாகுதுன்னே நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. அதுவே நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்களா, பேசாமல் உட்காந்து பாருங்கள். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் எதுவும் இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்குன்னு ஓய்வு இருக்குல்ல,
ஓய்வுலன்னு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இருக்கும். காலையில் அது இருக்கும், நைட்டாவது இருக்கும், எப்போது இருக்கும். அந்த நிமிஷம் யோசனை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அந்த சான்ஸை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.